டாக்டர் எனக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, ஆனால் ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ரூமில் 100 பேர் இருந்தாலும் ஒருத்தர் வந்து தனிமையை உணரலாம். தனியாக இருந்தாலும் டாக்டர் எனக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, ஆனால் ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. அதாவது தனியாக இருக்கிறது வேறு, தனிமையை உணர்றது வேறு. அதாவது ஒரு ரூமில் 100 பேர் இருந்தாலும் ஒருத்தர் வந்து தனிமையை உணரலாம். அதே வந்து ஒரு முனிவரோ இல்லை ஒரு சாமியாரோ வந்து தனியாக இருந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ லோன்லினஸ்னா என்ன டாக்டர்? லோன்லினஸ்னாங்க, அதாவது நமக்கு தேவைப்படும் போது தேவையான உறவு, புரிதல், அன்பு இது எல்லாம் கிடைக்கலைன்னா மனசு ஏங்குறதுக்கு பேர் தாங்க லோன்லினஸ். அதாவது லோன்லினஸ் கொஞ்ச நாள் இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியாது. இதே தொடர்ந்து நீடிச்சதுன்னா இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து உணவு பழக்க மாற்றம், தூக்கமின்மை, அதே மாதிரி மனசோர்வு, இதனால் பல பிரச்சனைகள் உண்டாக்கலாம். அதை எப்படி சமாளிக்கிறது டாக்டர்? மனசில் இருக்கிறத உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ், வாக்கிங், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி நேச்சரோடு உங்களை கனெக்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் தனிமையாக உணர்றீங்களா? கண்டிப்பாக இதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரையோ இல்லை மனநல ஆலோசகரையோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உலகத்திலேயே பேசுவது தான் முதல் மருந்து.